இயேசுவின் இனிய நாமத்தில் பிரேயர் மினிஸ்ட்ரி வழங்கும் பரலோக சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் ரஞ்சன் தேவதாஸ் அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி வழங்குவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவினருக்கும் மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல காத்த தேவன் இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் உங்களை கண்மணி போல காப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் புதிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். என் அன்பிற்கிறவர்களே, இந்த புதிய ஆண்டிலும் கூட ஆண்டவரை தேடுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெபித்து அதை காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் இந்த ஆண்டுல உங்களை ஆசீர்வதித்து கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். இந்த ஆண்டு அநேக இயற்கை அழிவுகள் தேசத்திலும் உலகம் எங்கும் வரும். ஆண்டவர் சொன்ன வரலாறு காரணாத அழிவு தேசத்துல வரும். இன்னும் பாகிஸ்தான் தேசத்துல பெரிய அழிவு வரும். உலகம் எங்கும் அநேக அழிவுகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்க குடும்பத்தை பாதுகாப்பார். ஆனா நீங்க செய்ய வேண்டிய என்ன செய்யணும்? ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் நீங்கள் ஜெபிச்சா மட்டும்தான் இந்த இப்படிப்பட்ட அழிவுல இருந்து நீங்க பாதுகாக்க முடியும். நம்முடைய தேசம் பாதுகாக்க முடியும். தேசத்தின் உத்தரவாதம் உங்க கையில தான் இருக்கு. எனவே தேசத்திற்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:14. உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் கூட உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றார், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ற ஒரு ஆண்டு. புதிய எல்லைக்குள்ள உங்களை ஆண்டவர் கொண்டு போக போறார். புதிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போறீங்க. கர்த்தர் இதுவரைக்கு பார்க்காத ஒரு பெரிய நிறைவுகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல இந்த வருஷம் நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் என்னென்ன காரியத்தெல்லாம் எதிர்பார்த்து சோர்ந்து போயிருந்தீங்களோ அந்தந்த காரியத்தெல்லாம் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க மூலமா உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்க சந்ததி மூலமா உலகத்திற்கே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எனவே சோர்ந்து போயிராங்க. இந்த புதிய ஆண்டுல கூட புதிய நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆதியாகமம் 28, 20, 21, 22 வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். ஹல்லேலூயா. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன்னு அவர் சொல்றார். ஆண்டவரை பார்த்து யாக்கோபு சொல்றான், நான் உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்ன சமாதானத்தோடு என் தேசத்துக்கு மீண்டும் நீங்க திரும்ப பண்ணீங்கன்னா நான் நிறுத்தின இந்த கல்லை உமக்கு ஆலயமா கட்டுவேன். நான் சம்பாதிக்கிற எல்லா பணத்திலையும் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணனான். என் அன்பிற்குரியவர்களே, அவனுக்குள்ள இருந்த அந்த நல்ல சுபாவங்கள், யாக்கோபிட்ட அநேக நல்ல சுபாவங்கள் இருந்தது. ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அதுல ஒண்ணு என்னன்னா, அவன் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்றான். இந்த காரியத்தெல்லாம் உமக்கு செய்வேன், நீ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆண்டவரே நான் உமக்கு இதை செய்வேன். என் அன்பிற்குரியவர்களே, நீங்களும் கூட இந்த புதிய ஆண்டுல ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுங்க. பொருத்தனை பண்ணிட்டு அதை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் நிறைவேற்றி நீர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னா நான் உள்ளத்துல ஆழத்திலிருந்து உம்மை துதிப்பேன். ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இப்படி நாமத்தை நான் தொழுது கொள்வேன்.
இன்னும் இந்த காரியத்தை நான் உமக்கு செய்வேன் என்று சொல்லி நீங்க ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் உங்க பொருத்தனையை அங்கீகரிக்க அவர் வல்லவர். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் என்ன? உண்ண உணவும் உடுக்க ஒரு உடையும் தான். ஆனா ஆண்டவர் அவனை, வேதம் சொல்லுகிறது, 2 பரிவாரம் உள்ளவனா மாத்தினாராம். அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணார். வேதம் சொல்லுகிறது, அவன் குறைந்த அந்த செல்வம் பூமியே தாங்க முடியல, அவ்வளவுக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எனவே வேதம் சொல்லுகிறது, போதும் என்ற மனதோடே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர்கிட்ட நம்ம, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செஞ்சா நான் இதெல்லாம் செய்வேன் நீங்க சொல்லும்போது, நீங்க நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமா கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம பேராசை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவன் கேட்டதெல்லாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு உண்ண உணவும் உடுக்க நல்ல வஸ்திரமும் போதும், அதான் கேட்டான். ஆனா ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும் இதை, ஆனா நம்ம தேவையானதான் கேட்கணும். அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எனவே பண ஆசை நமக்கு வேண்டாம். நமக்கு என்ன தேவையோ, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வீடு, நல்ல உடுக்க வஸ்திரம், நல்ல ஆகாரம், இது போதும். இன்னும் ஒரு நல்ல வாகனம், நமக்கு ஒரு ஊழியத்துக்கு போறோமா ஒரு நல்ல கார் வேணும்னா கேளுங்க. ஆனா அதுக்கா இத்தனை லட்சத்து இத்தனை கோடிக்கு தான் எனக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆனா நீங்க கேட்டா ஆண்டவர் நினைத்ததற்கு வேண்டிக் கொண்டதற்கு அதிகமா அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. யாக்கோபு ஒரு சின்ன காரியத்தை தான் கேட்டார், ஆனா ஆண்டவர் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் அன்பிற்குரியவர்களே, உங்க வாழ்க்கையிலும் கூட இந்த நாள்ல நீங்க ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஒருவேளை இப்போ நீங்க வாடகை வீட்டுல இருக்க, ஆண்டவரே எனக்கு ஒரு சின்ன வீடு, எனக்கு ஒரு சின்ன ஒரு சொந்த வீடை கொடுத்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா இன்னொரு இதோட பெஸ்டா ஒரு வாடகை வீடை எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க கேட்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்டான ஒரு இடத்துல நல்ல சொந்த வீடை பெஸ்டா அந்த வருஷத்துல உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது அந்த அதிகாரத்தை, அந்த வசனத்துல, உன் சந்ததியினர் தூளை போல பரம்புவாங்களா, அவ்வளவுக்குள்ள ஆசீர்வாதம். நீ வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் எங்கும் பரவுவாய், பெருக பண்ணுவார். யாக்கோபை ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன், அவனுடைய சந்ததி ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதித்து கொடா கொடியா பெருக பண்ணுவார். எனவே சோர்ந்து போயிறாங்க, என் வாழ்க்கையில அது இல்லை இது இல்லை, எதை எடுத்தாலும் தோல்வி, கடன் பிரச்சனை, பாரத்துக்கு மேல பாரம் சொல்லி ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை இத்தனை வருஷம் தரித்திரத்துல இருந்திருக்கலாம், பல லட்சம் கடன் தொல்லையில இருந்திருக்கலாம், பொல்லாத மனுஷர்கள் உங்களை நாளுக்கு நாள் வேதனைப்படுத்தி இருக்கலாம், எப்போது வேதனையிலே இருந்திருக்கலாம். ஆனா இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இதுவரைக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அவர் இந்த ஆண்டு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு அவர் வாக்கு தத்தம் பண்ணினார், அதை செய்து நிறைவேற்றினார். அவனை 2 பரிவாரம் உள்ளவனாக மாத்தினார். அவன் வாழ்க்கையில அவனுடைய மாமனார் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவனுடைய மாமனாகிய லாபான் அவனை எத்தனையோ முறை அவனை ஏமாத்த நினைச்சான், வேதனைப்படுத்த நினைச்சான், அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்க நினைச்சான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை எந்த காரியத்திலும் குறைபடவே இல்லை. அவனை யார் ஒண்ணுமே செய்ய முடியல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில பொல்லாத பிசாசு என் குடும்பத்துல என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் கெடுத்துட்டு பொல்லாத மனிதர்கள் எழும்பி என் வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, என்னுடைய எல்லா காரியத்தையும் நஷ்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, தொழில நஷ்டம் பண்றாங்களே, எனக்கு வேதனைப்படுத்துறாங்கன்னு சொல்லி நீங்க புலம்பிட்டு இருக்கலாம். ஆனா இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீங்க கோடா கோடியா பெருகுவீங்க, நீங்க எப்பக்கமும் பெருகுவீங்க. யோபு ஆசீர்வதித்து 2 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் இந்த புதிய ஆண்டிலும் கூட உங்களை ஆசீர்வதித்து கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். எனவே சோர்ந்து போயிறாங்க. நீங்க ஆண்டவருக்கு செய்ய வேண்டியெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தெல்லாம் எனக்கு நீங்க செஞ்சீங்கன்னா நான் உமக்கு பிரியமா வாழ்வேண்டாடி, இரவும் பகலும் வேதத்தை வாசிப்பேன், நான் ஜெபிப்பேன், உமக்கு உண்மையா இருப்பேன், உமக்கு உண்மையா நான் என்னுடைய தசபாக கொடுப்பேன்னு சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமா உங்களை ஆசீர்வாதம். அடுத்தது அந்த யாக்கோபுக்குள்ள இருந்த ஒரு நல்ல சுபாவத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 25:27 வாசிக்கலாம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான்.
முதலாவது அவனை பார்த்து போட்டிருக்கு, அவன் ஒரு கூடாரவாசி. அவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டிலேயே அடங்கி இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து எப்பவும் ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன். ரெண்டாவது, வீட்டில இருந்து பெற்றோர்களுக்கு அடங்கி இருந்தான், பெற்றோர்களுக்கு ஒரு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தான். ரெண்டாவது, அவனை குறித்து போட்டிருக்கு, அவன் குணசாலியா இருந்தான். குணங்கள் அவனுக்குள்ள இருந்தது, அநேக நல்ல குணங்கள், நல்ல இரக்க குணங்கள், நல்ல குணங்கள் இருந்தது. எனவே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருக பண்ணிறார். எனவே நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க. வேதத்துல யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த யோசுவா என்ற ஒரு வாலிபன் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தானா. யோசுவா அந்த வாலிபன் நாட்கள், இன்னைக்கு அநேக வாலிபர்கள் என்னென்ன காரியத்திலேயோ தலையிட்டு எவ்வளோ பாவத்துல இருக்கிறாங்க. ஆனா யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். எப்போதும் அவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை தேடணும், ஆண்டவருடைய சமூகம் எனக்கு போதும், எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆண்டவருடைய சமூகம் போதும்னு சொல்லி அந்த வாலிப நாள்லேயே அவன் ஆண்டவரை உண்மையா தேடினால, ஆண்டவருக்கு காத்திருந்தனால, அவரோடு உறவாடினால, அவரோடு வாழ்ந்தனால பிற்காலத்துல யோசுவா ஒரு பெரிய சேனைக்கே கர்த்தர் அவனை ஒரு தளபதியாய், ஒரு தலைவனாய் மாற்றினார். அத்தனை லட்ச ஜனங்களை மோசேக்கு பின்பாக வழி நடத்துற ஒரு பெரிய தலைவனா கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் கானானுக்குள்ளும் பிரவேசித்தான். என் அன்பிற்குரியவர்களே, எனவே நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்க, கூடாரவாசியா இருங்க, வேலைக்கு வெளியே போகாதீங்க, தேவையில்லாத காரியத்துல தேவையில்லாத நண்பர்கள் எல்லாம் விட்டு விலகுங்க, தேவையில்லாத சினிமா பார்க்குற தேவையில்லாத காரியத்தை விட்டு விலகி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலேயே காத்துருங்க. இரவும் வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிங்க, முடிஞ்ச அளவு நீங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அவன் குணசாலியா இருந்தான், நல்ல குணமா இருங்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க, தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போறாங்க, ஒவ்வொரு நாளும் கொள்ளை நோயில் எத்தனையோ ஜனங்கள் டெங்கு காய்ச்சல்ல பனி காய்ச்சல்ல மறிக்கிறாங்க. தேசத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வாலிப பிள்ளைங்கள்லாம் சின்ன குழந்தையில இருந்து எல்லாரையும் கற்பழித்து கொலை பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலை தேசத்துல இருக்கு. எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ், தற்கொலை, எத்தனையோ பேர் இன்னைக்கு தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்க. கூட்டம் கூட்டமா எத்தனையோ ஜனங்கள் அழிவை நோக்கி நரகத்தை நோக்கி போறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை இந்த புதிய ஆண்டுல ஆசீர்வதித்து கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். முதலாவது யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார், அவனை பல திற கூட்ட ஜனமாய் மாற்றினார். அவன் ஆண்டவர்ட்ட உண்ண உணவும் உடுக்க உடையும் கேட்டான். ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை பல ஜன கூட்டமாய் மாற்றினார், திரளாய் பெருக பண்ணினார். அதே போல அவனுடைய சந்ததியாகிய யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அந்த நம்ம ஆதியாகமம் 28:14 பார்த்தோம். இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தில், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யாக்கோபு மூலமாய் கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்து அவனை எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியா மாத்தினார். முழு உலகத்துக்கும் அவனை ஒரு அதிகாரியாய் கர்த்தர் மாத்தினார். உலகம் எங்கும் பஞ்சம், ஆனா யோசேப்பை கொண்டு கர்த்தர் அந்த முழு உலகத்தையும் முழு எகிப்தையும் உலகத்தில் உள்ள அத்தனை ஜனத்தையும் போஷித்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் பிள்ளை ஒப்பேராது, அடிக்க மாட்டக்கான், கீழ்ப்படிய மாட்டக்கான், என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி ஆகுமோ நீங்க ஒருவேளை கலங்கிட்டு இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்க சந்ததியை கொண்டுதான் கர்த்தர் தேசத்துல பெரிய காரியத்தை செய்ய போறார். அரசியல் தலையெழுத்தே உங்க பிள்ளைங்களை கொண்டுதான் ஆண்டவர் மாத்த போறார். எனவே சோர்ந்து போயிராங்க. உங்க பிள்ளைங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் குறித்த நாள்ல கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக செயின்ட் அகஸ்டின் என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் சிறு வயதுல மிகுந்த ஒரு பாவத்துல, அநேக பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ அவங்களுடைய தாய் அவங்களுக்காக வடித்த கண்ணீர், ஒவ்வொரு நாளும் வடித்த ஜபம் நாளடைவில் அவங்கள ஒரு பெரிய செயின்டா கர்த்தர் மாத்தினார். என் அன்பிற்குரியவர்களே, நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்கள கடிந்து கொள்ளாங்க. இவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு போய் மற்றவங்ககிட்டலாம் சொல்லி சொல்லி ஏசி சபிச்சு அவங்க இது பண்ணாங்க. அதுக்கு மாறாக நீங்க முழங்கால நின்று உங்க பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய்
உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுவார். யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் முழு உலகத்துக்கு அதிகாரியா வைப்பேன், உன்னை எல்லாரும் வணங்குவாங்கன்னு சொல்லி யோசேப்பை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஆனா அவனுடைய சகோதரர்கள் பொறாமப்பட்டு அவனை ஒரு குழியில தூக்கி போட்டுட்டாங்க. பின்பு அவனை அதுல இருந்து எடுத்து போத்திபார்ட்ட அங்க எகிப்தியர்ட்ட இஸ்மவேலர்கள்ட்ட வித்து போட்டாங்க. அவங்க அங்க கொண்டு போய் யோசேப்பை அடிமையா வச்சிருந்தாங்க. ஆனா அந்த அடிமையா இருந்த அந்த நேரத்திலும் கூட யோசேப்பு ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். வாசிக்கலாம் ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மணமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கனி தரும் திராட்சை கொடியா இருந்தான். அவன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகள் காணப்பட்டது. அவனுக்கு வாலிப நாட்கள்ல அவனுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தது. அந்த சோதனையெல்லாம் அவன் ஜெயிச்சான். எனவேதான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். என் அன்பு வாலிப சகோதர சகோதரி, உங்க வாழ்க்கையில கூட எத்தனையோ சோதனைகள் வரலாம். அந்த நாட்கள்ல செல்போன் மூலமா டிவி மூலமா பல காரியங்கள் வரலாம். ஆனா நீங்க அந்த காரியத்தெல்லாம் இயேசுவின் மூலமா அதை நீங்க ஜெயிச்சீங்கன்னா, அப்படிப்பட்ட வாலிப நாட்கள்ல யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். போத்திபாருடைய மனைவி ஒவ்வொரு நாளும் அவனை பார்த்து தவறான காரியத்துக்கு அழைப்பான். ஆனா அந்த சூழ்நிலையிலையும் அவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். அந்த வாலிப நாட்கள்ல அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். எனவே அவனுடைய பிற்காலத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதம் மாத்தினார். எனவே நாமும் கூட பரிசுத்தமாய் வாழும் பொழுது, வாலிப நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி, வாலிப நாட்கள்ல ஆண்டவருக்கு உண்மையா வாழும் பொழுது, அவருக்கு பிரியமா வாழும் பொழுது, கனிவுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். எனவே எந்த சூழ்நிலையிலையும் ஆவிக்குரிய கனிகளை நீங்க தியானிங்க. கலாத்தியர் 5 போட்டிருக்க ஆவிக்குரிய கனிகள் 9 கனிகள் போட்டிருக்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கனிகளை எடுத்து நீங்க வாசி எனக்குள்ள இப்படிப்பட்ட கனிகள் இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம உபவாசம் இருந்து, ஏசப்பா உங்க ரத்தத்தால் என்ன கழுவுன்னு சொல்லி நம்ம பரிசுத்தமாகி ஆண்டவருக்காக நம்ம கனி கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த தேசத்திற்கே அதிகாரியா மாற்றுவார். முழு உலகத்துக்கே உங்க மூலமாய் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எந்த சூழ்நிலை வந்தாலும், யோசேப்பு வாழ்க்கையில எத்தனையோ உபத்திரம் வந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த யோசேப்புடைய அந்த போத்திபாருடைய மனைவி அவனுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டு சொன்னான். அவனை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. அப்படி பல உபத்திரவத்தின் மத்தியிலும் அவன் விசுவாசத்துல உறுதியானா, என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், அவர் நிறைவேற்றுவார். நீங்களும் கூட ஆண்டவர் உங்களுக்கு இத்தனை வருஷம் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு அதை நிறைவேற்றுவார். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எனவே என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைங்களையும் ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுவாருன்னு சொல்லி நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறும். இந்த புதிய ஆண்டுல புதிய நன்மையினால் அவர் உங்களை நிரப்புவார், புதிய கிருபையினால் நிரப்புவார், புதிய ஆசீர்வாதங்களை நிரப்புவார். வாகனம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டு புதிய வாகனங்களை கொடுப்பார். வீடு இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டு நல்ல சொந்த வீடுகளை கொடுப்பார். வேலை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பார். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வரன்கள் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த இடத்துல வெக்கத்தை அனுபவித்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் இந்த ஆண்டு உங்க தலையை நிமிர பண்ணுவார். எப்படி யாக்கோபை ஆசீர்வதித்து பெருக பண்ணினாரோ, யோசேப்பை ஆசீர்வதித்து பெருக பண்ணினாரோ, அப்படியே உங்களையும் உங்க சந்ததியும் உங்க தலைமுறை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். ஆனா நீங்க செய்ய வேண்டியதா இல்ல, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும், ஆண்டவருக்கு பண்ண பொருத்தனையெல்லாம் நீங்க செலுத்தணும். ஆண்டவருக்கு உண்மையா சின்ன சின்ன காரியத்திலையும் நீங்க உண்மையா இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை தேடணும். வேதத்துல போட்டிருக்கு, நீ என்னுடைய கட்டளையெல்லாம் கை கொண்டேனா 1000 தலைமுறை மட்டும் நான் உனக்கு இரக்கம் செய்வேன். எனவே ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கத்தை செய்ய ஆசையோடு காத்திருக்க. எனவே நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை தேடுங்க,
உண்மையா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்க, ஏசப்பாவை தேடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கலாத்தியர் 3:14 போட்டிருக்கு, ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலமா அது நமக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஏதோ நம்முடைய சுய நீதினால நம்ம பெற்றுக்கொள்ளல. கல்வாரி சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் அருள்நாதர் இயேசு அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சிலுவையில எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்காக சம்பாதித்து அவர் வைத்திருக்கிறார். நீங்க அவரை விசுவாசிங்க. ஒவ்வொரு நாளும் சிலுவையை நோக்கி பாருங்க, அவருடைய பாடுகளை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க சிலுவையில எனக்காக சம்பாதித்து கொடுத்துட்டீங்கப்பா. எங்க முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் கல்வாரி சிலுவையின் மூலமா இன்றைக்கு எங்களுக்கும் எங்கோ கிடந்த புறஜாதியார எங்களுக்கும் நீங்க கொடுத்து உங்க பிள்ளையா எங்களை மாற்றி எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டீங்களப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது, அவருக்கு பிரியமா வாழும்போது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதித்து கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். நான் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் என்னோடு கூட இணைந்து இந்த டிவி பெட்டிக்கு நேரே அவங்க கரத்தை நீட்டி ஜெபிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு புதிய ஆசீர்வாதத்தில் நிரப்புவார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டு யார் யாரெல்லாம் இப்போது முழு இதயத்தோடு உங்களை தேடுறாங்களாப்பா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறப்பா, சகல நன்மையினால் நிரப்புங்கப்பா. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. எல்லா கடன்களும் மாறட்டும், எல்லா கண்ணீரும் மாறட்டும், பிறந்த குடும்பங்கள் தாண்டி இணைக்கப்படட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. வேலை இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. தொழில நஷ்டத்தின் மேல நஷ்டம் அடைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு அப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. புதிய தொழிலை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. தலையை நிமிர பண்ணுங்க. ரீகா பகாதரா ஷபா ரபலபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ரபா லஹதுரா பௌஷபா ரிபா கதரா துரி பிகபா ரபலபா. ஓ ரகரபா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. எத்தனையோ லட்சம் ரூபாய் லோன் எடுத்து அதை கட்ட முடியாம தவித்து கொண்டு ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அதை கட்டி முடிக்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு வியாதிப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் பாரத்தோடு வர்றேன். வியாதியினால் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தர் மேலும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்திலும் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்வதாக. ஓ ரீகாபா கபா தரபா ஷபா ரபலபா. எல்லா சுகர் வியாதிகள் இப்பொழுது வெளியேறட்டும். ஓ எல்லா பிரஷர் வியாதிகளும் வெளியேறட்டும். எல்லா அல்சர் நோய்களும் இப்பொழுது மறைந்து கொண்டு இருக்கிறது. ஓ ரீகாபா ரபா. கண்கள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. மூளையில உள்ள நரம்புகள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. பித்த பையில உள்ள எல்லா கற்களும் வெளியேறி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு வாகனங்கள் மேலும், ஒவ்வொரு வாசஸ்தலங்கள் மேலும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஓ இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அது தாமதித்தாலும் வரும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். சோர்ந்து போகாதே. இது எப்படி நடக்கும்? இத்தனை வருஷம் ஆயிட்டு, எனக்கு இத்தனை வயசாயிட்டுன்னு சொல்லி நீ சோர்ந்து போகாதன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. நிச்சயமாய் வரும். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை கொடுத்த ஒவ்வொரு நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அது ஒண்ணு வெறுமையா போகாது. உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். எல்லா கட்டுகளும் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கண்களோட எல்லா பிரச்சனை மாறிக்கொண்டு இருக்கிறது. எல்லா சாப கட்டுகளை கர்த்தர் இப்பொழுது உடைத்து கொண்டு இருக்கிறார். பிரிந்த குடும்பங்கள் இப்பொழுது இணைந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது செயல்படுகிறது. சோதித்து பாருங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு உறுப்புகளில் இறங்கட்டும். இயேசுவின் ஜீவன் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஷபா லபா ரிகபா கபா ரதுரா பலபா. ஓ ரபா லபா ரிபா லபா ரிகபா ரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிலை கால்கள் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன்.
தெளித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஆண்டு வரப்போற எல்லா சோதனை காலத்திற்கும் ஆண்டவரே, இந்த ஆண்டு நடக்கிற எல்லா தீமைக்கும் கண்ணிக்கும் பூமி எங்கு வரப்போற இயற்கை அழிவுக்கும் இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் விலக்கி பாதுகாத்துக்கோங்கப்பா. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக்கோங்கப்பா. உங்க ரத்த கோட்டைகளை மறைச்சு பாதுகாத்துக்கோங்க. பஞ்சத்துக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்கப்பா. ஓ, கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்க. இயற்கை அழிவுகளுக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்கப்பா. ரத்தத்துக்குள்ள மறைச்சு பாதுகாத்துக்கோங்கப்பா. குடும்பமா நாங்க உங்க வருகைக்கு ஆயத்தமாகணும். உங்க ரத்தத்தை ஊத்தி ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுதுங்க. கழுவி 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 ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்குங்கப்பா. நீங்க வரும்போது ஆண்டவரே, நாங்க கரை திரை பிழையற்ற மனவாட்டி அவங்க சந்திக்கணும்ப்பா. ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டின் முதல் நாள்ல நீர் ஆசீர்வதிங்க, சுத்திகரிங்க, வருகைக்கு ஆயத்தப்படுதுங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதிகளை மகிமை உமக்கே செலுத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க. உங்கள் ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்காகவும் நம்முடைய பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காகவும் ஜெபிக்க மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. God bless you all. உங்கள்